அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு பிற நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது சரமாரியாக வரியை உயர்த்தி வருகிறார். அதன்படி அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் முதலில் 25% வரி விதித்தார். இந்த வரி விதிப்பு கடந்த 7ஆம் தேதி அமலுக்கு வந்தது. அத்துடன் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய், இராணுவ சாதனங்கள் ஆகியவை வாங்குவதற்கு அபராதமாக இந்தியாவுக்கு கூடுதலாக 25% வரி விதித்தார். இந்த கூடுதல் வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்தது. எனவே இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பு இன்று முதல் 50% உயருகிறது. இதற்கிடையே அன்றாட மளிகை பொருட்கள் முதல் பிஸ்கெட்டுகள் வரை அனைத்தும் அதிக விலைக்கு வாங்க வேண்டியுள்ளதால் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். டல்லாஸில் வசிக்கும் ஒரு வெளிநாடு வாழ் இந்தியர் வால்மார்ட் கடைக்கு சென்று அங்குள்ள இந்திய உணவுப் பொருட்களின் விலைகளை வீடியோவில் பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது. இந்தியாவில் ரூபாய் 10க்கு கிடைக்கும் பார்லேஜி பிஸ்கெட் அமெரிக்காவில் ரூபாய் 394.62க்கு விற்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் ஷல்விராம் சிற்றுண்டிகள் மற்றும் மசாலா பொருட்களின் விலையும் ரூபாய் 300க்கு மேல் உயர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த விலைகள் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தும் என்பது தெளிவாகிறது. ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் பாக்கெட்டின் விலையானது ரூபாய் 320ஆக உயர்ந்துள்ளது. இது இந்தியாவில் ரூபாய் 20க்கு கிடைக்கும். அமெரிக்காவில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருப்பின் விலை அரை கிலோவுக்கு ரூபாய் 400 என்று தெரிகிறது. இந்த வீடியோவில் அவர் பேசியது, நண்பர்களே, அமெரிக்காவில் வால்மார்ட்டில் கிடைக்கும் சில இந்திய பொருட்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். செல்போனால் இது டல்லாஸில் உள்ள வால்மார்ட். மைசூர் பருப்பு மற்றும் பாசி பருப்பு போன்ற ராயல் பிராண்ட் பருப்புகளை ஒவ்வொன்றும் சுமார் $4க்கு காணலாம். ஹால்டிராமின் கட்டா மீத்தா நாப்கினின் விலை $4. அவற்றின் ஆலு பூஜியாவின் விலையும் $4. பார்லேவின் ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்டுகள் சுமார் $4.5. இந்த அலமாரியை பாருங்கள். அதில் பார்லேஜி, குட் டே, பிரியாணி மசாலா, தந்தூரி மசாலா, பட்டர் சிக்கன் சாஸ் மற்றும் பல பொருட்கள் உள்ளன. டல்லாஸில் ஏராளமான இந்திய வாடிக்கையாளர்கள் இருப்பதால் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வால்மார்ட் இந்த தயாரிப்புகளை சேமித்து வைக்க வேண்டும் என்று கூறுகிறார். எனவே அமெரிக்காவில்